அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் அரசு ஊழியர்களுக்கு ஏஐசிபியின் குறியீடு மூலம் அகவிலைப்படி 55% அதிரடியாக அதிகரிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணமும் 2% அதிகரித்தன. இதைத் தொடர்ந்து மொத்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் தற்போது வரைக்கும் 55% இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஏஐசிபியின் குறியீடு மதிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதன் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, ஜனவரி 2025 ஏஐசிபியின் குறியீடு 143.2. இதில் அகவிலைப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 56.39 உயருது. அடுத்தது பிப்ரவரி மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 142.8. இதற்கு 56.72 டிஏ உயருது. அடுத்தது மார்ச் மாதத்திற்கு 143, அகவிலைப்படி 57.09 உயருது. அடுத்தது ஏப்ரல் மாதத்திற்கான ஏஐசிபியின் குறியீடு 143.5. தற்போது அதாவது 57.47 உயர்ந்திருக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்திற்கான இந்த தரவுகள் கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும் பட்சத்தில் இந்த அகவிலைப்படி 57.47 இருந்து சற்று உயரும். உயரும் போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 55% அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெற்றுட்டு வராங்க. 58% உயரும் போது அகவிலைப்படி 3% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மே தரவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். ஜூன் தரவுகள் ஜூலை 30 அல்லது 31 வெளியிடப்படும். இந்த தரவுகளின் அடிப்படையில் 3% மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கு.